வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது விஜய் தேவர்கொண்டா நடிப்புல வெளிவந்த கிங்டம் படத்தோட ரிவ்யூ. இந்த படம் இப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் காணாம போன தன்னோட அண்ணனை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தம்பியின் கதை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா விஜய் தேவர்கொண்டா சின்ன வயசுல தன்னோட அப்பா, அம்மா மற்றும் அண்ணனோட வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அவங்க அப்பா ஒரு பயங்கரமான டார்ச்சர் பேர்வழி அப்படின்னே சொல்லலாம். போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல அவங்க அண்ணன் வந்து அவங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறான். அவங்க அண்ணனை வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காரு. பிரசன்ட்ல விஜய் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அவருக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்படும். அதாவது அவங்க அண்ணன் இருக்கக்கூடிய கேங் வந்து ஸ்ரீலங்கால இருக்கு. அந்த கேங்கை ஸ்பை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க். சோ தட் அவங்க அண்ணனோட இவர் மீண்டும் இணையலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. இவரும் அந்த டாஸ்கை எடுத்துக்கிட்டு அங்க போறாரு. போன இடத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த கேங்கை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த பெரிய கேங் என்ன, ஸ்டார்டிங்ல காட்டக்கூடிய அந்த சின்ன கிளான், அந்த கிளானுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ படம் வந்ததுக்கு அப்புறம் வந்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட 1-2 சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் கூட பயங்கர ப்ரெடிக்டபிளா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஈஸியா நம்ம கெஸ் பண்ணிடலாம். அப்கோர்ஸ் இந்த படத்தோட கதை ஒன்றும் பெரிய புதுமையான கதைலாம் இல்லை. நீங்க 1000ல் ஒருவன், வந்தான் வென்றான், இல்ல தோரணை, இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பிளாட் தான். பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்குல்ல, இந்த படம் உண்மையிலே நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் விஜய் தேவர்கொண்டா இந்த கேரக்டருக்கு பக்காவா ரெடியா இருந்தாரு. அதுவும் பயங்கரமா உடம்பு ரெடி பண்ணி ஒரு பக்கா ஆக்ஷன் ஹீரோ அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜெயில் ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பிரமாதமா இருந்துச்சு. அதே மாதிரி விஷுவலாவும் நிறைய காட்சிகள் ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சின்ன கிளானுக்கும் ஒரு பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் ஃபைட் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸை முடிச்ச விதம், அடுத்த பாட்டுக்கான லீட், இது எல்லாமே ரொம்ப நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. கடைசியா வந்து விஜய் தேவர்கொண்டா படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் எங்கேயுமே போர் அடிக்கல எனக்கு பெருசா. என்ன ஆல்ரெடி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது தான் இருந்துச்சே தவிர மற்றபடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வைலன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.